வணக்கம். நான் டாக்டர் வேத விஜயா, கன்சல்டன்ட் சைக்கியாட்ரிஸ்ட் பேசுகிறேன். மனநலமே மனித நலம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இன்னைக்கான தலைப்பு வயதானவர்களுக்கு வரக்கூடிய மனநோயை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நம்ம ரொம்பவே கவனிக்காத ஒரு வயதினர், ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்காத வயதினர் அப்படின்னு பார்த்திங்கன்னா வயதானவர்கள், முதியவர்கள் தான். அதனால தான் இப்போது இலவசமான முதியோர் இல்லமும் இருக்குது, பணம் கட்டி சேர்த்து விடக்கூடிய முதியோர் இல்லமும் நிறைய வந்திருக்கு, தோன்றியிருக்கு. அப்படின்னா நம்மளே தெரிஞ்சுக்கலாம். முதியோர்களை வீட்டில் வச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு நேரமின்மை, பொறுமையின்மை, யங்ஸ்டர்ஸ் அதாவது இளம் வயதினர், மகளோ மருமகனோ இல்லை மகனோ மருமகளோ அவங்க குழந்தைகளோட அவங்க வாழ்க்கையை தான் பார்க்கணும், நம்ம சந்தோஷமாக இருக்கணும். வயதானவர்கள் நமக்கு ஒரு பாரமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்பவே கவனிக்க தவறிடுறாங்க. அப்போது நம்ம அவங்களுக்கு இளம் வயதினர் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சப்போர்ட், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தைரியம் ரொம்பவே தேவை. முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு 60 வயது ரிட்டையர் ஆகிடுவாங்க, ஆணோ பெண்ணோ ரிட்டையர் ஆகிடுவாங்க அவங்க வேலைகள்லேருந்து. இல்லை வீட்லேயே இருக்கிறவங்கனாலும் 60 வயதில் மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் முடித்து பேர குழந்தைகள் வந்துடும். அவங்களுடைய வேலை நிமித்தமாக இல்லை படிப்பு நிமித்தமாக வீடை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவாங்க. வீட்டில் கணவனும் மனைவியும் தனியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்படி இல்லைன்னா தன்னுடைய துணை இல்லாமல் ஆகிடும். கணவன் இறந்துருக்கலாம், மனைவி இறந்துருக்கலாம். ஸோ துணை இல்லாமையும் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த சமயத்தில் இப்போ ஒரு ட்ரெண்ட் ஒன்று போய்கிட்டு இருக்கு. அதாவது ஒருத்தருக்கு 2-3 குழந்தைகள் இருக்குது, இல்லை 2 குழந்தைகள் இருக்குது அப்படின்னா பங்கு போட்டுக்கிறாங்க பெற்றோரை. அம்மாவை நான் வச்சுக்கிறேன், அப்பாவை நீ வச்சுக்கோ கொஞ்ச காலம், நான் அம்மாவுக்கு சாப்பாடு போட்டு பார்த்துக்கிறேன், நீ அப்பாவுக்கு சாப்பாடு போட்டு பார்த்துக்கோ அப்படின்னு 2 பேரையுமே பிரித்து வச்சுருக்காங்க. எவ்வளவு தனிமைக்கு மேலே வயது ஆக ஆக வரக்கூடிய அத்தனை விதமான நோய்கள், உடல் சார்ந்த நோய்கள் பார்த்திங்கன்னா சர்க்கரை வியாதி வரலாம், இரத்த கொதிப்பு வரலாம், அதிக கொழுப்பு கொலஸ்ட்ரால் சொல்லக்கூடிய அந்த நோய் வரலாம், ஹார்ட் அதாவது இருதயம் சார்ந்த நோய் ஏற்படலாம், கிட்னி, சிறுநீரக கோளாறு, சிறுநீரக செயலிழப்பு, இதெல்லாம் வரலாம். அப்புறம் சாப்பிட மாட்டாங்க. வயது ஆக ஆக சாப்பிட்றதுல இருக்கிற அந்த ஈர்ப்பு, சாப்பாடு மேலே இருக்கிற ஈர்ப்பு, ஏன்னா மனம் சார்ந்ததும், ஒருத்தர் நல்ல சந்தோஷமாக சாப்பிட்றது மனம் சார்ந்தது ஒரு விஷயம். அது தனிமை ஏற்படும் போது இவ்வளவு இருக்கும் பொழுது ஒரு ஆணோ பெண்ணோ, வயது முதிர்ந்த ஆணோ பெண்ணோ கண்டிப்பாக மனநல பாதிப்புக்கு ஆளாகிறாங்க. தனிமை ஏற்படும் போது அவங்களுக்கு நேரத்துக்கு மருந்து மாத்திரை எடுத்து கொடுக்கக்கூட ஆள் இல்லை. அவங்கள மாதத்துக்கு ஒரு தடவையோ 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் ஒரு பேசிக்காக ஒரு சுகரோ ப்ரெஷரோ செக் பண்ணுறதுக்கு கூட இந்த காலத்தில் மகனோ மகளோ யோசிக்கிறது இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த தனிமை தரக்கூடிய விரக்தி நாளடைவில் மனச்சோர்வாக மாறிடுது. என்னை கேட்க, நான் வளர்த்த பிள்ளை என்னை கேட்க, என்னுடைய உடல் நிலையில் அக்கறை காமிக்க மாட்டேங்கிறானே, பேர குழந்தைகள் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்களே, அவங்களுக்கு இயலாமை, வயது முதிர உடலில் இருக்கிற தெம்பு போயிடும், நடக்க முடியாது. அவங்களுடைய பெட்டிலேயே எவ்வளோ நேரம் ஒரே ரூமில் அடைஞ்சு கிடப்பாங்க. அவங்களுக்கு ஏசி பண்ணி கொடுத்துருக்கலாம், ஒரு டிவி போட்டு கொடுத்துருக்கலாம். ஆனால் உயிருள்ள ஒரு ஜீவன் அவங்களோட ஒரு அரை மணி நேரம் அமர்ந்து மகனோ மகளோ பேரனோ பேத்தியோ பேசினா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு விழாக்கோ ஒரு விசேஷத்துக்கோ கூட அவங்களால போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். சமுதாயத்தில் ஒதுக்கப்படக்கூடிய ஒரு வயதினராக ஆயிடுறாங்க வயது முதிர்ந்தவர்கள். ஸோ இந்த தனிமை நாளடைவில் மனச்சோர்வு ஆயிடுது. மனச்சோர்வு அதிகரிக்க அவங்களுக்கு பசியின்மை, சாப்பிட பிடிக்காது, தூக்கம் இல்லாமல் போயிடும். இரவில் தூக்கம் வராது. அப்போ தூக்கம் வரலைன்னா இரவு 8 மணி நேரம் 9 மணி நேரம் இரவு முழுவதும் முழிச்சிருந்தால் பழைய நினைவுகள் மறுபடியும் வரும். தான் இளமையில் எப்படி வாழ்ந்தோம்,
தான் எவ்வளவு சம்பாரிச்சோம், சமுதாயத்தில் எவ்வளோ பெரிய பேரோட வாழ்ந்தோம், தன் குழந்தைங்க எப்படி நம்ம ஆளாக்கி கொண்டு வந்தோம். ஆனால் இன்றைக்கி நம்ம தனிமைப்படுத்தப்பட்டிருக்கோமே, நம்மளை யாரும் மதிக்கலையேங்கிற அந்த வருத்தத்திலேயே அவங்க அந்த மனச்சோர்வுக்கு ஆளாயிடுறாங்க. 3வது, இந்த மனச்சோர்வை நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்க அழுக ஆரம்பிப்பாங்க, காரணம் இல்லாமல் அழுக ஆரம்பிப்பாங்க, காரணம் இல்லாமல் கோபம் வரும். இதை நம்ம ஒரு ஒரு 10 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம் அவங்களோட உட்கார்ந்து பேசுனா அவங்களுடைய தேவை என்னன்னு. ஏன்னா நம்ம மருத்துவம் படிச்சிருந்தா குழந்தைகளுக்கு புரியும். எல்லா பிள்ளைகளும் மருத்துவர்கள் கிடையாது. என்ன அவங்களோட தேவையோ நீங்கள் முதல்ல ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியன், அதாவது ஃபேமிலி டாக்டர்னு எல்லாருக்கும் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கூட்டிகிட்டு போனாலே அவங்க சொல்லிடுவாங்க இதுதான் காரணம், நீங்கள் ஒரு மன நோய் நிபுணர்கிட்ட கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. எல்லா வயது முதிர்ந்தவர்களுக்கும் மனச்சோர்வு வந்தால் மருந்து தான் இது தீர்வு கிடையாது. சைக்காலஜிஸ்ட்டுன்னு இருக்கிறாங்க, அவங்க பேசி குணப்படுத்துவாங்க. அவங்களுடைய தேவை என்ன, வாழ்க்கையை நீங்கள் எப்படி பார்க்கலாம், வயது முதிர்ந்த காலத்தை நீங்கள் எப்படி இனிமையாக எடுத்து கொண்டு போகலாம். இன்னொன்று முக்கியமான விஷயம், வயது முதிர மரணம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறதுங்கிற அந்த பயம், மரண பயம் எல்லா வயது முதிர்ந்த மனிதர்களுக்கும் மரண பயம் வர ஆரம்பிச்சிடும். அதை யார் சொன்னாலும் எவ்வளோ விளக்கி சொன்னாலும் அந்த பயம் போகாது. ஆனால் வாழ்கிற நாள் வரைக்கும் அவங்கள சந்தோஷமாக நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் அவங்களையும் ஒரு உறுப்பினராக சேர்த்து சாப்பிடும்போது அவங்களால டைனிங் டேபிள் அவங்க கூட்டிகிட்டு போக முடியலன்னா கூட ஏதோ ஒரு ஸ்நாக்ஸு, ஏதோ ஒரு ஸ்வீட்டு, ஏதோ ஒரு பழ வகைகளை எடுத்து கொண்டு போய் அவங்கள்ட்ட வச்சு ஏதோ குடும்ப விஷயம் ஏதாவது ஒன்று பேசலாம். முடிஞ்சால் அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போக முடிஞ்சால் சக்கரை நாற்காலி இருக்கே, சக்கரை நாற்காலிலேயோ இல்லை கைத்தாங்கலாக பிடிச்சி ஒரு தடவை மாதத்துக்கு ஒரு தடவை வெளி உலகத்தை சுற்றி காமிக்கலாம். 365 நாள் அந்த வயதானவர்கள் அந்த 4 சுவருக்குள்ளேயே இருந்தால் அவங்க மனது எப்படி வேதனைப்படும். எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், நமக்கும் வயதாகும். நான் இன்றைக்கி 30 வயசு 40 வயசில் ஓடி ஆடி வேலை செய்கிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை சந்தோஷத்தையும் நான் அனுபவிக்கிறேன், நான் இப்படியே இருக்க போகிறதில்ல, எனக்கும் வயசாகும், நானும் நாளைக்கு இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாவேங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இதுக்கு மேலே இவங்களுக்கு மனப்பதட்டம், பயம், அது காரணமே இல்லாமல் வரும். ஆங்ஸைட்டி, எதுக்கு எடுத்தாலும் பயம். தன்னுடைய பேர குழந்தைகள் பள்ளிக்கு போயிருக்காங்க, வரத்துக்கு நேரமாயிடுச்சு பயம். பிள்ளை வேலைக்கு போயிருக்கான், பைக்கில் போயிருக்கான், சீக்கிரம் வரல, ஆக்சிடெண்ட் ஆகிருக்குமோ அப்படின்ற பயம். சதா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீ பத்திரமா இருக்கியா, வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டியா. இது எல்லா வயது ஆனவர்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு மனப்பதட்டம். உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம், எரிச்சல் அடைஞ்சு நான் பிஸியாக இருக்கேன், என்னையே நீ தொந்தரவு பண்ணுற அப்படின்னு கேட்போம். அதுவும் வயதானவர்களுக்கு ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய ஒரு மனநோய். இது மனநோய்னு புரிஞ்சிக்கணும் முதல்ல. 4வது, எல்லா வயதினர்களுக்கும் ஏற்படக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான, அதாவது வயது ஆனவர்களுக்கு வயது முதிர்ந்தவர்களுக்கு ஒரு 60-70 வயதில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு மன நோய் என்னன்னா சந்தேக நோய், பாரனோயா அப்படின்னு சொல்லுவோம். சந்தேக நோய், அதாவது எதை பார்த்தாலும் சந்தேகம், யாரை பார்த்தாலும் சந்தேகம். ஒரு சிலர் வீட்டில் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மகளோ மகனோ மருமகளோ வேலை நிமித்தமாக அவங்களால சமையல் செய்ய முடியாது, வீட்டு வேலைகளை செய்ய முடியாது, அதுக்காக சமையலுக்கு ஆள் வச்சுருப்பாங்க, வீட்டு வேலை செய்கிறதுக்கு ஆள் வச்சுருப்பாங்க, இல்லை டிரைவர் வச்சுருப்பாங்க. இவங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே அடிக்கடி வந்து போகக்கூடிய நிகழ்வு இருக்கும் இல்லைங்களா. அவங்க என்ன நினச்சிக்குவாங்கன்னா, இவங்கெல்லாம் நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்களோ, நமக்கு சாப்பாடில் ஏதாவது போட்டு கொடுத்துருவாங்களோ, இல்லை அவங்க ஒரு சமயக்காரங்களோ அவங்க வீட்டில் வேலை செய்யக்கூடியவங்களோ இவங்களுக்கு சாப்பாடு அவங்களுடைய தட்டில் போட்டு கொண்டு அவங்க ரூமில் கொடுக்குறாங்கன்னா இதில் ஏதாவது கலந்துருப்பாங்களோ, நம்மளை சாகடிச்சிட்டு இந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேக நோய் வரும். இதையும் நம்ம இளம் வயதுன்னா நீ என்ன, எனக்கும் வேலை இருக்குது, நான் பிஸியாக 6 மணிக்கெலாம் என் வேலைக்கு போயிடுறேன், இவங்க தானே உன்னை பார்த்துக்கணும். இல்லைன்னா சில பேருக்கு அட்டெண்டர்னு வச்சுருப்பாங்க, கூடவே அவங்கள கவனிச்சிக்க பணிப்பெண் வச்சுருப்பாங்க, அவங்க மேலேயும் சந்தேகம்.
இவ ஏதாவது என்ன பண்ணிடுவான்ற ஒரு சந்தேகத்தில் பகலெல்லாம் தூங்கவும் மாட்டாங்க, இரவும் தூங்க மாட்டாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன கோபம் வரும்னா, நான் எப்படி உன்னோட 24 மணி நேரமும் இருக்க முடியும்? இவங்க தானே உன்னை பார்த்துக்கணும். நீ எதுக்கு சந்தேகப்படுற? அப்படின்னு கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை. இவங்களை எல்லாம் மருத்துவர்கிட்ட, மனநல மருத்துவர்கிட்ட போய் சிறு மாத்திரைகள் இதுக்காக இருக்குது. அதே மாதிரி சைக்கோ தெரப்பி அவங்கக்கிட்ட பேசி அதை குணப்படுத்த முடியும். அதுக்கெல்லாம் மருத்துவம் இருக்குது. மிக முக்கியமான ஒரு விஷயம் தூக்கமின்மை. நான் இதை முதலையே சொல்லியிருக்கணும். வயது முதிர முதிர தூக்கமின்மை ரொம்பவே எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம். படுத்தோன்னே உடனே தூக்கம் வராது சில பேருக்கு. அதுக்கு பேர் ஏர்லி இன்சோம்னியான்னு சொல்கிறோம். சில பேருக்கு படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது நடுவில் இடையிடையே தூக்கம் கலைஞ்சு போய் ரொம்ப நேரம் முழிச்சிருப்பாங்க. சில பேருக்கு ரொம்பவே ஏர்லியராக, அதாவது காலையில் 2 மணி 3 மணிக்கே தூக்கம் விலகிடும். அதுக்கப்புறம் தூங்க மாட்டாங்க. இப்படி தூக்கம் தடைப்பட்டதுனால அடுத்த நாள் பகலில் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்படியே தூக்கம் வந்து ரிவர்ஸ் ஆகிடும். இரவில் தூங்குறதுக்கு பதிலாக பகலில் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதையும் நம்ம, அதுக்கும் மருந்துகள் இருக்குது, அதையும் நம்ம சரி பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வயது முதிர்ந்தவர்களுக்கான. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கின்சன் சிண்ட்ரோம், இதுவும் அண்ட் டிமென்ஷியா. பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் அதுவும் ஒரு வகையான மறதி நோய். வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய மறதி நோய். 40 வயதுக்கு மேலிருந்தே நம்மளுடைய நரம்புகள், மூளையில் உள்ள நரம்புகள், ஞாபகத்திற்கான நரம்புகள் எல்லாம் அளவில் குறைஞ்சிட்டே வரும். அதுக்கு பேர் அட்ரோஃபின்னு சொல்லுவோம். நம்முடைய மூளையும் சுருங்க ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும் பொழுது அதிகம் படித்தவர்களுக்கு, ஓரளவுக்கு படித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஞாபக சக்தி இருக்கும். ஆனாலும் 40 வயதுக்கு மேல் இந்த மூளையோடைய வேலைப்பாடு குறைந்து வரும்போது 60-70 வயதுக்கு மேலே பரம்பரையாகவும் வரலாம், இல்லை திடீரெனவும் அவர்களுக்கு வரக்கூடிய அந்த நோய் பேர் மறதி நோய். நிறைய விதமான மறதி நோய் இருக்குது. அதில் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ், அதாவது அந்த பார்க்கின்சன்ஸ் டிசீஸில் அவங்களுடைய நடை மாறிடும். எப்போவுமே ஒரு நடுக்கம் இருக்கும். அதுக்கு பேர் ரெஸ்டிங் ட்ரெமர்னு சொல்லுவோம். அதாவது வேலை செய்யாத பொழுது கைகளில் நடுக்கம் இருக்கும். வாயிலேருந்து எச்சல் ஒடுவிக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு நம்ம இந்த 3 இருந்ததுன்னா, அதே மாதிரி கைகளில் இறுக்கம் இருக்கும். இதெல்லாம் இருந்து மறதியும் இருந்ததுன்னா இதுக்கு பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்ன்னு சொல்கிறோம். இதுக்கும் மருந்துகள் இருக்குது, மருத்துவ உதவி நமக்கு கிடைக்கும். இதை தவிர அல்சைமர்ஸ் டிமென்ஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய பரம்பரை நோய் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதுவும் ஏஜ் ஆஃப் ஆன்செட், வரக்கூடிய வயது வந்து 50 வயது தாண்டினவங்களுக்கு வரும். அதை அவங்கள குழந்தைய போல தான் கவனிச்சுக்கணும். மருத்துவம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கெல்லாம் ஒரு சில மருந்துகள் தான் இருக்குது. ஆனால் வாழ்க்கையை அவங்கள திறம்பட, அதாவது இறுதி நாட்கள், ஏன்னா அதுக்கப்புறம் அந்த டிமென்ஷியா, அந்த மறதி நோய் அதிகரித்து கொண்டே தான் போகுமே தவிர அது தடுக்கிறதுக்கு எந்தவித மருத்துவமும் கிடையாது. வராமையும் தடுக்க முடியாது, இருக்கிறதையும் அதோடு நம்ம நிறுத்த முடியாது. வர வர அது அதிகரித்து கொண்டே தான் போகும். நம்மளுடைய கடமை, அதாவது அட்டெண்டர்ஸ், அதாவது கேர்டேக்கர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்களுடைய கடமை அவர்களுடைய இறுதி நாட்களை மகிழ்ச்சியாக வச்சிருக்க வேண்டும். வயது முதிர்ந்தவர்களை குப்பையாக நினைக்காமல் நம்மளுடைய தாய் தந்தையின் இறுதி மூச்சு வரை நம்மளால் ஆன உதவியை செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம்.